Lord, brothers and sisters, ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 6வது அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 44-45 தியானிக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 44வது வசனம். அந்தந்த மரம் அதனதின் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஹல்லேலூயா. இதேபோல அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும் சொல்றது என்ன, அந்த வசனம் என்னன்னு உங்களுக்கு ஒன்று புரிய தியானிக்கணும். அது எப்படின்னா, அதே போல ஒவ்வொரு மரம், ஆப்பிள் செடி ஆப்பிள் கனியை தான் கொடுக்கும். ஆரஞ்சு செடி, ஆரஞ்சு மரம் என்ன செய்யும், ஆரஞ்சு பழத்தை தான் குடிக்கும். அதே இது பாய்சனான சில செடிகள் இருக்குது. என்னன்னா பாய்சனா, அந்த இயற்கையான சில செடிகள்ல அது எனக்கு பேர் இப்ப தெரியல, சில செடிகள் இருக்குது. அதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடும். அந்த அரளிக்கான்னு சொல்லுவாங்க, அரளிப்பழம், வேற என்னெல்லாமோ இருக்குது. ஆனா என்ன சொல்றீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன சுபாவம், நம்ம என்ன மரமா இருக்கிறோம். நீங்க அரளி பழத்தை போல பாய்சனான செடியா இருக்கீங்களா, நல்ல மதுரமாக, எப்படி வாழைப்பழம், என்ன பழம், என்ன ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், கிரேப்ஸ் பழம், இதே மாதிரி நல்ல மதுரமான, எப்படி இனிப்பான வாழ்க்கை கொடுக்கிற ஜனமா இருக்கிறீங்களா? அநேகருக்கு வாழ்க்கையில பாருங்க, அங்க வெளி தோற்றத்தை பார்த்தா ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க. அந்த காலத்துல நீங்க தப்பா நினைச்சிட்டாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரிஜினலாட்டி இவங்க குடிகாரங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப யூத்தா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் எஜுகேட்டடா இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறத பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கையில காபி டீ இருக்கும், ஒரு கையில சிகரெட் இருக்கும். ஆனா அவங்கள பேசுற அவங்கள ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எஜுகேட்டட். ஏன்னா அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னா அவங்க துறையில யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனா குடும்பத்துல மனைவியை வேதனைப்படுத்துவாங்க, இல்ல மனைவி அதே மாதிரி நல்லா படிச்சவங்களா இருந்தா ஒருவேளை புருஷனை வேதனைப்படுத்துவாங்க. குடும்பத்துல வந்தா மனுஷனா இருக்க மாட்டாங்க, மிருகமா மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க துறை வேற, தொழில் வேற, குடும்பம் வேற. குடும்பத்துல வந்தவங்க என்ன செய்வாங்க, அவங்க மிருகமா மாறிடுறாங்க. அதே இது அங்க வீட்டுல இருக்கும்போது, அந்த தொழில இருக்கும்போது அவங்கள மாதிரி இந்த மனுஷமான யாருமே இருக்க முடியாது, இந்த மனுஷிய மாதிரி யாருமே இருக்க முடியாது, அப்படி நல்ல பேரை வாங்கி வைப்பாங்க. ஹல்லேலூயா. இது ரெண்டும் கெட்ட வாழ்க்கையான உள்ள காரியங்கள் தேவப்பிள்ளை. நம்மள என்னன்னா, நம்ம என்ன செய்யணும், அத சொல்லுவாங்க சிலவங்க, கடவுள் பாதி, நான் சில நேரம் கடவுள் மாதிரி இருப்பேன், சுத்தமா இருப்பேன், சில நேரம் மிருகமா மாறிடுவேன், எனக்கே தெரியாது, என்கிட்ட மோதனா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணுதான், ஒன்லி ஏசப்பா பிள்ளை. அன்பு மட்டும்தான் ஏசப்பாய் பிடிக்கும். இந்த அடிதடி, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை போடுறது ஏசப்பா பிள்ளைங்களே கிடையாது. நம்ம ஒருவேளை நம்ம பேசுவோம், ஏன்னா குடும்பத்தை கோபப்படுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கையில பிளேட வச்சு, கையில சின்ன பிள்ளை விளையாடிட்டு தான் நினைச்சுவோம், கோபத்துல இந்த கையில பட்டுனா இந்த கத்தி அறுத்துரும், இந்த பிளேட அறுத்துரும்னு கோபப்படுவோம். ஆனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஏசப்பா பிள்ளையே இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், கோபப்படுவோம். பிள்ளைக்கு 4 அடியும் கொடுப்போம். ஆனா அடிக்கலாம், சின்ன வயசுல ஒரு 10 வயசுக்குள்ள தண்டிக்கலாம், ஒரு 5-6 வயசு வரை தண்டிக்கலாம். அதுக்கு மேல தண்டிச்சா பிள்ளைகள் நம்மள தண்டிக்கும். அது இப்ப உள்ள காலம். அதனால கவனமா இருக்கணும். பிள்ளைகளை எரிச்சல் மூட்டக்கூடாது. பிள்ளைகள் தலைக்கு மேல வரும்போது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா தண்டிக்கணும் வார்த்தையினால, கையினால காலினால தண்டிக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்மளை விட்டு பிள்ளைங்க வரைகிற மாதிரி நம்ம ஒத்தைதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. மரம் எதினால் அறியப்படும் தேவன் ஏன்னு சொல்றேன்னா, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். இந்த வசனம் போட்டுக்கு தேவப்பிள்ளை, கவனமா இருங்க. நீங்க எப்படிப்பட்ட அரளி பழமா இருக்கிறீங்களா, ஆப்பிளா இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இப்ப கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஒரு ரோட்ல சில நாட்களுக்கு முன்னால போனேன், அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, அதுல ஆப்பிள் பிளேவர், ஆரஞ்சு பிளேவர். ஏன்னா அம்மா அப்பாக்கே கண்டுபிடிக்க முடியாது, ஒரு பொண்டாட்டிக்கே தெரியாது அவங்க என்ன குடிச்சிருக்காங்க. காரணம் ஆப்பிள் பிளேவரா இருக்குது, ஆரஞ்சு பிளேவரா இருக்குது. அதனால அவங்க வர கொஞ்ச நாள் வாழ்க்கையில இதெல்லாம் பெரிய தப்பா. எல்லாரும் டெய்லி பண்றதை நம்ம என்னைக்காச்சும் தானே பண்ண போறோம். ஆனா ஏசப்பா பிள்ளைங்க இதை பண்ணக்கூடாது. அப்படியே இத்தனை ஆண்டுகள் நீங்க செஞ்சுட்டு இருந்தா கூட, இவ்வளவு மோசமான பாதையில நீங்க கடந்து வந்திருந்தா கூட, நீங்க என்ன மரமா இருக்கணும், ஆப்பிளா தான் இருக்கணும். ஒரிஜினல் ஆப்பிளா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கவே கூடாது. நம்ம லைஃப் ஃபுல்லா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. உங்க நாக்குல பரிசுத்தம், உங்க சரீரத்துல பரிசுத்தம், உங்க சிந்தனையில அழுக்கு ஒட்டக்கூடாது. ஏன்னா நீங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க. ஏசப்பா பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கணும், கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல பிரபஞ்சத்தின் அசுத்தாவி என்ன செய்யுதுன்னா, ரோட்ல போகும்போது நிறைய சினிமா பாட்டு கேட்கிறோம், நிறைய சீரியல் கதையை கேட்கிறோம், படங்களை பாக்குறோம். நம்ம மைண்ட் ஃபுல்லா தூக்கமே வராது இல்ல. எப்போ நீங்க படத்தை பார்த்து முடிக்கிறோமோ, எப்போ சீரியல் முடிக்கிறோமோ, அந்த சிந்தனை முழுவதும் காலையில வர செலவுங்க இருப்பாங்க. அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செய்தியை பாக்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுல அடிக்ட் ஆகிறவங்களுக்கு எத்தனை தெரியும் இந்த பிள்ளைல. ஏன்னா அந்த இதுல இருந்து நம்ம வெளி வரவே முடியாது. பாருங்க,
நான் சின்ன வயசுல 2 வருஷத்துக்கு மேல ஒரு எபிசோடு பாத்திருக்கேன். அது என்னன்னா, கோயிலுக்கே போகாம பாத்துருங்க. சின்ன பிள்ளைங்கல்ல அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, மக்களே நீ கோயிலுக்கு போனோம்னு பக்தியா தான் நம்மள வளர்ப்பாங்க. ஆனா பிள்ளைங்க இப்ப உள்ள பிள்ளைங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல கூட ஒரு அளவு சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல செல்போன் நம்ம கையில இருக்கிறனால நம்ம யாரா மாறிடும். அதான் சொல்லுவாங்களே, புத்தரா மாறிடும் சொல்லுவாங்களே. கால எல்லாம் அப்படியே மேல மண் அரிச்சுட்டே இருக்கும். ஆனா உள்ளேயே ஞானிகள்லாம் என்ன செய்வாங்க, நாங்க பெரிய ஞானின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருப்பாங்க. இந்த மாதிரி மனுஷர்மார்ல யாரு எந்த சுபாவத்தை எடுப்பாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தேவப்பிள்ளை நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், நல்ல பழங்களை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அம்மா அப்பாய்க்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். புருஷனை அடங்கி போற மனைவியா இருக்கணும். மனைவிக்கு அது போல மனைவியை நேசிக்கிற புருஷனா இருக்கணும். அதே போல மாமியார் மாமனாரை நேசிங்க. மாமியார் மாமனாரும் நம்ம பிள்ளைங்களை போலதான் வந்த மருமகன் நேசிங்க. அப்படி இருக்கும் போதுதான் அந்த வசனம் சொல்லுது, அந்த மரம் அதனதின் கனியை கொடுக்கும். அப்போ என்ன சுபாவம், பண்ணிக்க சுபாவத்தை தான் காமிக்கும். ஆடு ஆட்டுக்க சுபாவத்தை காட்டும், மாடு மாட்டுக்க சுபாவத்தை காட்டும். நம்ம என்ன ரூபத்துல இருக்கிறோம், நம்ம பண்ணிய போல இருக்கிறோமா, ஆடை போல இருக்கிறோமா? நான் யாருன்னு சொல்லியிருக்கேன், என்னது ஆடு ஒரு தடவை சாக்கடையில விழுந்துட்டாலும் அதுக்கு மேல உள்ள அந்த வெள்ளையான அந்த தோலை என்ன செய்யறோம், பஞ்சு மாதிரி இந்த தோல்ல சரி ஏதாச்சும் சிவர்லயோ ஏதாச்சும் செவத்துலயோ இந்த மரத்துக்கு கையில லேச தட்டி என்ன செய்யும், அத தூய்மையாக்க பார்க்கும். பண்ணி அப்படி கிடையாது, அப்படியே அந்த சாக்கடை கொண்டு ஜாலியா இதுதாண்டா நம்ம வீடு, ஜாலியான ஸ்விம்மிங் பூல்னு ஜாலியா அடிச்சு ஒளிச்சு சூப்பரா இருக்கும். அந்த கூட்டங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா? அந்த சுபாவம் நம்ம இருக்குதா? நீங்க யோசிங்க. நீங்க பண்ணி மாதிரி உள்ள சுபாவம் இருக்குதா? ஆட்டுக்குட்டிய மாதிரி அதுல இருந்து மனம் திரும்பி வரணும். அந்த இடத்துல இருந்த இடத்துல இருக்க கூடாது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இது கிடையாது, நம்ம வேற இடத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லி உங்க மனசு திக்குதா? யோசிச்சு பாருங்க தேவப்பிள்ளை. அது இல்லாம உங்க ஜென்ம செல்வம் சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாம் தாத்தா பாட்டிக்கு சுபாவம், அந்த ஆட்சிக்கு சுபாவம், இவங்க அப்பாவுக்கு அப்பா சுபாவம், அதெல்லாம் ஒருவேளை நல்ல சுபாவம் இருக்கும், கேவலமான சுபாவம் இருக்கும். அதெல்லாம் இல்ல. ஏசப்பா பிள்ளைகளுக்கு சுபாவம் என்னன்னா அன்பு, நல்ல கனி கொடுத்தல். நல்ல கனினா ஒரிஜினல் பீஸ், நம்ம டூப்ளிகேட்டா இருக்கவே கூடாது. யாரையும் மாதிரி ஜெராக்ஸா இருக்க கூடாது. அவங்க அவங்கள மாதிரி இல்ல, நான் ஒரிஜினல் தான், நான் ஏசப்பா பிள்ளை, நான் பரிசுத்தமா இருப்போம். ஒருவேளை நம்ம கூட சொந்த பந்தங்கள் கூட பிறப்புகள் கூட பாவம் செய்யலாம். ஆனா நம்ம ஏசப்பாவை வணங்குற நம்ம என்ன செய்யணும், அதற்கெல்லாம் விலகி போனோம். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் தண்டிப்பாரு. அம்மா அப்பா நல்லா தான் வளர்ப்பாங்க, அவங்க அம்மா போய் அவங்களை நல்லா தான் வளர்த்துருப்பாங்க. ஆனா இந்த இயற்கையில நம்ம காலேஜ்ல ஸ்கூல்லயோ வேலை செய்யற இடங்கள்லயோ நம்ம பழகிற ஜனங்கள் நிமித்தம் நம்ம அநேக தவறுக்குள்ள மாட்டிக்கிடுவோம். அப்படி மாட்டாதபடி காப்பாத்தணும்னா ஆண்டவரை ஜெபிக்கணும். ஆண்டவரை என்னால எல்லாம் இப்படி எல்லாம் மாற முடியாது, நான் ஒரு பண்ணிக்க சுபாவம் போலதான் இருக்கிறேன், ஆனா நீங்க தான் ஒரிஜினல் ஆப்பிளாட்டு ஆட்டுக்குட்டியா என்ன மாத்திரம் ஆண்டவரேன்னு நீங்க பிரேயர் பண்ணி பாருங்க. ஏசப்பா அதிகாலையில் 4 மணிக்கு 3:30 மணிக்கு 5 மணிக்கு நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், யாகம் பண்ணணும். ஜெபம்னா என்னது, யாகம். அல்லேலூயா. ஆண்டவர் சமயத்துல துதித்து ஆராதித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. நீங்க எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் துரோகிகளா இருந்தாலும், இதுவரை நீங்க வீட்டுல உண்மை இல்லாத ஸ்திரீயா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷனா மாற்றுவாரு. இருக்கிற கொஞ்ச நாளா இருந்தாலும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாரு. இல்ல வாழ்நாள் ஃபுல்லா டேப்லெட் எடுத்தாலும் தூக்கமும் கிடையாது, சமாதானம் கிடையாது. பிள்ளைகளை குறிச்சு பாரம் தான். இந்த பிள்ளைங்க நம்மள பாக்காது, எங்கேயோ தனியா இருப்போம், ஏதோ என்னையோ வெடி அந்த சொல்லுவாங்க, சாப்பிட்டும் தூங்கணும், ஆனா சமாதானமா இருந்தோமா, சந்தோஷமா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜனங்களோடு நம்ம நண்பர்களோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஜெபிப்போமா. ஜெபம். பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் அந்தந்த மரம் அதனதின் கனியினாலே அறியப்படும் என்று சொன்னீரே. முட்செடிகளில் ஆண்டவரே அத்தி பழத்தை பறிப்பதும் இல்லை, நெருஞ்சி செடிகளில் ஆண்டவரே திராட்சை பழங்களையும் பறிப்பதில்லைன்னு சொன்னியாப்பா. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் ஒரிஜினல் வாழ்க்கை வாழ பாவ சாபத்துல மாட்டியிருந்தா விடுதலை பெற உதவி செய்யுங்க. எப்பேற்பட்ட ஆண்டவரே வியாதிகளில் இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு தூக்கத்தை கொடுங்கப்பா. இழந்து போன பணத்தையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எஸ்ப்பா, நீங்க தான் உண்மையான தெய்வம் என்றா ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இழந்த பலத்தை திருப்பி கொடுங்கப்பா. நான் நஷ்டப்பட்டதை திருப்பி எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, என்னால ஒரு வீடு கட்ட முடியல, நல்ல ஒரு வீடு கட்ட வடிவாசம் திறந்து கொடுங்க. என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியல, எனக்கு மனுஷர் கண்கள் அதிகாரிகள் தயவு கிடைக்க வச்சு அந்த நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் வளர்க்க, அந்த படிப்பு கொடுக்க எனக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு சரியான வருமானம் இல்ல, சரியான வேலை இல்ல, சரியான நல்ல நண்பர்கள் இல்ல, குடும்பத்துல அம்மா இல்ல அப்பா இல்லன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பனுமா இருந்து அவளை தேற்றி ஆற்றி
வழிநடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி, ஆண்டவரே நீரே உங்க தாயின் தகப்பனா இருந்த மேன்மைப்படுத்தி, ஆண்டவரே உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில, உங்க கூட படிச்சவங்க மத்தியில, உங்க பழகினவர்கள் மத்தியில, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக என்று இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.